ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் ஈஸியாக எப்படி சிக்கன் கிரேவி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 வரமிளகாவை நான் காம்போடு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது போக ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை அரைச்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேங்க. இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு 5 minutes அதுலேயே எப்படி விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் ஒரு பக்கம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடு 100 grams டொமேட்டோவை கிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெந்த சிக்கனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 2 வெரைட்டி சிக்கன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. அது 2 ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஃபுட்க்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சிக்கன் கிரேவி ரெடி. இது ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி இடியாப்பத்துக்கு வேணும்னா இதுலேயே கோகனட் மில்க் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.